லைலா, மஜ்னு இந்த இரண்டு பெயர்களை கேட்டாலே என்றும் நீங்காத காதல் அப்படின்னு நம்ம மனசுல ஒரு படம் உருவாகும். ஆனா இந்த கதை உண்மையிலேயே ஐடியல் லவ்வா? ஒருவரை ஒருவர் உயிருக்குயிராக நேசித்தது என்னவோ சந்தேகத்திற்கு இடமில்லாத சத்திய உண்மைதான். ஆனால் காதல் என்ற பேர்ல ஒருத்தரோட வாழ்க்கை அழிந்தா அது காதலா அல்ல வேதனையா? லைலா மஜ்னுவ ரோல் மாடலா வச்சா நீங்க காதலை இல்ல வலிய தான் கத்துக்குவீங்க. போற்றப்பட வேண்டிய காதல் கொண்டிருப்பினும் பின்பற்றக்கூடாத காதல் கதையாக மாறியது ஏன்? வாங்க புதிய கண்ணோட்டத்துல இவங்க கதையை கேட்போம். இத்தனை நாள் நம்ம செவிகளில் வெறும் ஒளியாக இருந்ததை இன்று சிந்தைக்கு கொண்டு செல்வோம். லைலா மஜ்னு. மஜ்னு என்று அழைக்கப்படும் கைஸ் பின் அல் முலாவா மற்றும் லைலா பின்த் மஹ்தி ஆகிய இருவரின் நிஜக்காதலை விளக்கும் 7ஆம் நூற்றாண்டு அரேபிய காவியம். கயஸ் லைலா என்ற பெண்ணுடன் பள்ளிப் பருவத்தில் காதல் கொள்கிறான். லைலாவும் மஜ்னுவும் ஒருவரை ஒருவர் மனதார நேசிக்க ஆரம்பித்தனர். ஆனா சமூகமும் குடும்பமும் அவர்களை சேரவிடல. லைலாவின் தந்தை இவர்களின் காதலை மறுத்து அவளுக்கு வேறு ஒருவருடன் திருமணம் செய்து வைக்கிறார். இதனால் மனமுடைந்த மஜ்னு வீட்டை விட்டு வெளியேறி பாலைவனத்தில் காதலியின் நினைவாக அலைகிறான். லைலாவும் காதலின் நினைவுகளை மனதில் ஏந்திக் கொண்டு எப்பொழுதும் கவலையுடன் கிடைத்த வாழ்க்கையை வாழ முடியாமல் தவித்தாள். கயஸ் அவளுக்காக பல காதல் கவிதைகளை எழுதி தெருக்களில் பாடுவதால் மக்கள் அவனை மஜ்னு, அதாவது பைத்தியக்காரன் என்று அழைத்தார்கள். லைலாவை இழந்த வலியில் மஜ்னு தன் வாழ்க்கையையே மெதுவாக இழந்தான். இப்போ ஒரு கேள்வி, காதல் வாழ்க்கையை அழிச்சா அது ஐடியல் லவ் ஆகுமா? ஐடியல் லவ்னா ரெண்டு பேரும் ஒருவரோட வாழ்க்கையை உயர்த்தணும். ஆனா இங்க மஜ்னு லைலாவை வாழ்க்கையின் ஒரு பகுதியா இல்ல, வாழ்க்கை முழுசா மாத்திக்கிட்டான். அவனோட கனவுகள், அவனோட அடையாளம், அவனோட எதிர்காலம் எல்லாமே காதலுக்குள்ள கரைஞ்சு போச்சு. இது காதல் இல்ல, இது இமோஷனல் டிபெண்டன்சி. உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லி நான் என்ன அழிச்சுக்கிறேன்னா அது ஐடியல் லவ் கிடையாது. லைலாவும் சந்தோஷமா வாழல, மஜ்னுவும் சந்தோஷமா வாழல. அப்போ இந்த காதல் யாருக்கு வாழ்க்கை கொடுத்தது? அவன் அவளை நேசித்தான், ஆனா அவன் வாழவே இல்ல. நீண்ட பிரிவுக்குப் பிறகு இருவரும் தங்களது இறப்பிற்கு முன் ஒரு முறை சந்திக்கின்றனர். இறுதியில் இருவரும் உயிருடன் இருக்கும்போது இணைய முடியாமல் மரணத்திற்குப் பிறகு இணைகிறார்கள். அதனால்தான் லைலா மஜ்னு ஒரு லவ் ஸ்டோரி இல்ல, அது ஒரு வார்னிங் ஸ்டோரின்னு சொல்றேன். காதல ஐடலைஸ் செய்யாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. காதல் வலியை உருவாக்கக்கூடாது, வாழ்க்கையை உருவாக்கணும். Pain is not proof of love. Love should heal, not destroy.